தள்ளு. ஏங்க சொல்றேன்ல எந்திரிங்க. வணக்கம்மா, என் பேர் சக்திவேல். நீங்கள் ஒரு வீட்டு கேஸ் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு மிரட்டிட்டு இருக்கீங்களே அழகர்சாமி, அவன் என்னோட மாப்பிள்ளை. நான் அவனோட மாமா. ஓ ஐ சி. பயந்து போய் உன்னை தூது அனுப்பியிருக்கானா? பயந்து போயா? கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது. எதுக்கு உன்னை அனுப்புனா? ஆமாம், வெளியே போகிறதா யார் சொன்னா? என் மாப்பிள்ளை சொன்னான், நீங்கள் அவனை கேஸ்லேருந்து வெளியே போக சொல்லி டார்ச்சர் பண்ணுறதா சொன்னான். அப்புறம் என் பையனையும் அவன் பொண்ணையும் பைக்கில் போகும்போது சேஸ் பண்ணி அழகிற வேற என்னென்ன மிரட்டுறீங்களாமே. அவன் சொன்னான், நீங்கள் விடாமல் ஃபோன் பண்ணுறீங்களாமே. யாரா அது? நம்ம ஊரில் நம்மளை மிரட்டுறாங்கன்னு கேட்டா நீங்கள் நம்ம ஊரே இல்லையாமே. ஏதோ வடக்குன்னு சொன்னாங்க, அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்தாச்சு, பார்த்தாச்சு. இனி போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லிடுவேல்ல? எவன் சொன்னான்? இவ்வளோ நாளா என் மாப்பிள்ளை மட்டும்தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ நானும் சேர்ந்து சொல்கிறேன், அழகர் இந்த கேஸ்லேருந்து வெளியே போகிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவன் இந்த கேஸில் ஆஜராவான். இன்னொன்று சொல்கிறேன், அவனுக்கும் சரி எங்கள் வீட்டில் இருக்க மற்ற ஆளுங்களுக்கும் சரி, உங்களால் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஆகாது. அப்படி ஆச்சுன்னா யாரும் இங்கிருந்து போக முடியாது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீ? என் குடும்பத்துக்கு ஒன்றுனா எவ்வளோ பெரிய ஆளாக வேணா மாறுவேன். அதை சொல்ல தான் வந்தேன். வரத்துக்கு முன்னாடி விசாரிக்காம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். விசாரிக்காம எப்படி கரெக்டான ட்ரெஸ் தேடி வர முடியும்? அட்ரஸ் மட்டும் விசாரிக்க கூடாது, என்ன பத்தியும் விசாரிச்சிருக்கணும். நான் ஒருத்தவங்க கிட்ட பேச போனா அவங்க ஜாதகத்தையே கையில் எடுத்துக்கிட்டு தான் போவேன். நீங்கள் தாராபாய் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, போன வாரம் மும்பையில் என்ன செஞ்சீங்க, இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த சின்ன வேலையை எதுக்காக இவ்வளோ இன்வால்வ் ஆகி செய்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் மேடம் வந்திருக்கேன். என் குடும்பத்து ஆட்கள் மேலே ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம். சக்திவேல் யாருன்னு வெளியே விசாரிச்சு பாருங்க. வரேன்.